காலையில் எழுந்திரிச்சோடனே பப்பாளி, வாட்டர்மெலன், ட்ரை ஃப்ரூட்ஸ் ஊற வச்சது, மோர், பழையது சாப்பிடுவேன். பிரண்டை துவையலோட பழையது சாப்பிடுவேன். ரொம்ப இது வந்து இங்கே உள்ள ரொட்டீன். தெலுங்கானாவில் வந்து கொஞ்சம் 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 நம்மளுக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்கிறதுனால ஆப்பம், அதுக்கப்புறம் வந்து கேழ்வரகு புட்டு, கேழ்வரகு தோசை, அது மாதிரிலாம் கொஞ்சம் சாப்பிடுவேன். அதனால் அங்கே மட்டும் எங்கள் வீட்டுக்கு போகும்போது உதவியாளரை வந்து ரொம்ப இதை மாதிரி மெனுலாம் தயாரிக்க சொல்ல முடியாது. அதனால் ஒரு பழம் சாப்பிடுவேன், இட்லியோ தோசையோ இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்டுக்குவேன், அவ்வளோதான். இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட், அங்கே பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கே முக்கால்வாசி ரொம்ப ரெகுலர் டைமிங்ஸ் தான். நிகழ்ச்சி எதாவது போனால் கூட கான்ஃபரன்ஸ் அது மாதிரி நிகழ்ச்சிகள் தான். இது மாதிரி மக்கள் பணி அப்படி இருக்காது. அதனால் அங்கே ஏறக்குறைய சாப்பிட்ருவேன். ஆனால் அங்கேயும் சில நேரங்களில் 7 மணி 7:30 மணி அப்படி போக வேண்டியதுன்னா நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன். அதை எடுத்து காரில் வைக்க சொல்லிவிடுவேன். அப்புறம் எப்போ உள்ள மாதிரி சாப்பிட மாட்டேன். இப்போ காலையில் டிஃபன் சாப்பிட்றதா இருந்தால் வெறும் ஃப்ரூட்ஸ் மாத்திரம் சாப்பிட்டு அதோட முடிச்சிடுவேன். அதனால் ரொம்ப அதில் கவனம் செலுத்துறது நான் செலுத்த மாட்டேன். நான் மற்றவங்களுக்கு நான் சொல்கிறேன், பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்கிங் த ஃபாஸ்ட் தான் அது. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் யாரும் ஸ்கிப் பண்ணாதுங்க. நிச்சயமாக நல்லா சாப்பிடணும். அம்மா ரொம்ப நல்லா சமைப்பாங்க. அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான். காலையிலே ஃபோன் பண்ணிவிடுவாங்க. காலையில் சாப்பிட மாட்டேன், சாப்பிட்டு தான் போகணும். மீன் குழம்பு வச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இசை மீன் குழம்பு வச்சுருக்கேன் வந்து சாப்பிட்டுட்டு போ, இல்லைம்மா வேலை இருக்குது, அதுக்காகவே உட்காந்துருப்பாங்க. அதனால் மீன் குழம்பு வச்சா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. சில நேரம் கட்சி வேலை முடிஞ்சுட்டு டயர்டாக போய் அவங்கள பார்க்காம நான் போக மாட்டேன். எல்லா நாளும் காலைல பார்ப்பேன், சாயந்தரம் வரும்போது அவங்கள பார்ப்பேன். அது மாதிரி தோசை எங்கள் அம்மா ரொம்ப நல்லா சமைப்பாங்க. 2 நிமிஷத்தில் துவையல் அரைச்சிடுவாங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். தோசை போட்டு நான் டயட்டுமா ரொம்பலாம் வேணாம், அம்மா தோசைனா ஒரு 4-5 தோசை சாப்பிடணும், ஒரு தோசை தான் சாப்பிடுவேன். அம்மா தோசைன்னு வரும்போது அழகாக சின்னதாக அழகாக சுட்டு தருவாங்க. நான் 2-3 தோசை சாப்பிட வேண்டி வந்துடும். ஆனால் நல்லா சமைப்பாங்க. அம்மா வைக்கிற ரசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா அதில் பெரிய ரொம்ப லக்ஸரியஸாக சாப்பிடலாம். அம்மாவோட ரசமும் அம்மாவோட தேங்காய் துவையலும் இருந்தால் எவ்வளோ நேரம் வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். என்ன புதுசாக செஞ்சால் கூட எனக்கு உடனே ஃபோன் பண்ணுவாங்க. புட்டு செஞ்சுருக்கேன் இசை, இன்றைக்கி வந்து ஆப்பம் செஞ்சுருக்கேன், உனக்கு பிடிக்கும் வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அம்மாவை வந்து நான் உண்மையிலே ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓட்ஸ் நானும் சாப்பிடுவேன். ஏன்னா வந்து அதில் சில மாறுபட்ட கருத்து இருந்தால் கூட நான் அடிக்கடி சும்மா விளையாட்டுக்கு சொல்வேன், எனக்கு அரசியலையும் ஓட்டு தான் பிடிக்கும், இதுலேயும் சாப்பாடுலேயும் ஓட்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு சொல்வேன். ஓட்ஸு வந்து நல்ல உணவு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு பதிலாக நம்மளோட ஓட்ஸ் வந்து எங்களுக்குன்னா வெளியே எங்கே போனாலும் இந்த சிறுதானியம்னு கேட்கும்போது கிடைக்காது. அதே இது ஓட்ஸ்னால் கிடைச்சிரும். அதுக்காக ஓட்ஸ் சாப்பிட்டு பழகுனது. இந்த ஓட்ஸு சாப்பிட்றதுக்கு பதிலாக சிறுதானியம், இப்போ நாங்கள் கூட இங்கே வந்து என்ன தயிர் சாதம் என்ன செய்வீங்க, சாம அரிசி தான் தயிர் சாதம். அது மாதிரி கேழ்வரகு தோசை, முடக்கத்தான் தோசை. நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டில் இருக்கிற சத்து வேறு எதுலேயுமே கிடையாது. எனக்கு வந்து இயற்கை மருத்துவமும் பிடிக்கும், இயற்கை உணவும் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து அது எடுத்துக்கிறதுனால ஓட்ஸை விட நம்ம சாமை, குதிரைவாலி, சிறுதானியங்கள்லாம் அபரீதமான இது இருக்குது. அதில் வெயிட்டும் போடாது, அதனால் அது நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி கேழ்வரகு ரொம்ப நல்ல சாப்பாடு. காலையில் கேழ்வரகு புட்டு 2 சாப்பிட்டு போனேன்னா 3 மணி வரைக்கும் கூட எனக்கு பசிக்காது. அதனால் சாப்பாட்டில் நான் வந்து அதில் ப்ரிஃபரன்ஸ்னு சொன்னிங்கன்னா அதுதான். ரொம்ப மாடர்ன் ஃபுட்டு எனக்கு நிச்சயமாக பிடிக்கவே பிடிக்காது. கார்ன்ஃப்ளேக்ஸும் அப்படி தான். எப்படின்னா நமக்கு அவசரமாக போகும்பொழுது நம்மளுக்கு அது கொஞ்சம் போட்டு பாலை சாப்பிட்டா, அதனால் அவசரத்துக்கு வேணால் அதை எடுத்துக்கலாமே தவிர அவசியத்துக்குன்னு பார்க்கும்போது நம்ம உணவு தான். வெளிநாடுகளுக்கு போகும்போது கூட நான் அதை ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஒரு முட்டை எடுத்துக்கிறது நல்லது, காலையில் ஒரு முட்டை எடுத்துக்கிறது நல்லது. நமக்கு எப்படியும் ப்ரோட்டீன் வேணும். அப்புறம் மோர் எடுத்துக்கிறது நல்லது. அது நம்ம இப்போ வந்து கரோனாக்கு அப்புறம் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுக்கு மாறிடுறது ரொம்ப நல்லது. நம்ம சீதோஷண நிலைக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. இட்லி, தோசை, ஆப்பம், புட்டு. ரொம்ப எண்ணெயை காலையில் வச்சு சாப்பிடாதுங்க யாருமே. எண்ணங்கள் இருக்கலாம், எண்ணெய் இருக்க வேண்டாம் காலையில். இல்லை பழையதுன்றது அதில் அரிசி ப்ரிஃபரன்ஸ் தான். அதில் வந்து இப்போ சிகப்பரிசி, கைக்குத்தல் அரிசி அது போட்டு அதில் உள்ள பழையது சாப்பிடலாம். ஆனால் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு ஸ்டார்ச் ரொம்ப ஏற்றுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சியல் சப்ஜெக்ட் இருக்குது. அது வந்து அந்தந்த டாக்டர்கிட்ட அறிவுரை கேட்டுக்கிறது நல்லது. ஏன்னா அவங்க உடல் நம்ம வெளியே சொல்கிறத வச்சு மாத்திரம் அவங்க யாரும் எடுத்துக்கூடாது. அவங்க உடல்நிலை அவங்களோட மருத்துவம் இருக்குது, மருத்துவருக்கு நல்லா தெரியும்.
ஆனால் இந்த உணவு எடுத்துக்கலாமான்னு அவங்களோட டயட்டிஷியன்ட்டையும் அவங்கள்ட்ட மருத்துவர்கிட்டையும் கேட்டுக்கிறது நல்லது. ஆனால் இயல்பாக காய்கறி டயபெட்டிஸ் இருந்தால் காய்கறிகள் எடுத்துக்கலாம். அதில் வந்து கேரட், பீட்ரூட் மீட் பண்ணிட்டு மற்றது எடுத்துக்கலாம். பழங்கள் கொஞ்சம் மிதமாக எடுத்துக்கவே வேணாம். இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரு அளவாக எடுத்துக்கிட்டால் சரியாக தான் இருக்குன்றது என்னோட கருத்து. நான் வந்து இது மாதிரி ரொம்ப லைட் ஃபுட் தான் எடுத்துக்குவேன். இல்லைன்னா ஒன்றுமே சாப்பிட்லாம் கூட 2-3 ஆல்மண்ட்ஸ் எடுத்து வாயில் போட்டு வச்சுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளோதான். உணவுன்றது எனக்கு ரொம்ப அது என்னன்னு தெரில, சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கிடையாது.